எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய நைட் ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் நிறைய ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். எல்லாத்துலேயுமே நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஷார்ட்ஸ் வீடியோ வேண்டாக்கா, எல்லாமே லாங் வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் லாங் வீடியோவாக போடணுன்னு தாங்க ஆசை. ஆனால் ஒரு 2 மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். நான் வந்து லாங் வீடியோவை தான் எடுத்தேன். ஆனால் வந்து ஷார்ட்ஸுக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி ஃபோனை வந்து இப்படி வச்சு நேராக வச்சு வீடியோ எடுத்துட்டேன். என்னால் வந்து லாங் வீடியோவாக போட முடியல. நான் ட்ரை பண்ணேன், ஆனால் போட முடியல. செகண்ட் அப்படின்னா, என்னோடய மைக் வந்து ஒர்க் ஆகலைங்க. கொஞ்ச நாளாகவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னோடய ஃபோனில் வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதனால் என்னால் டைரெக்டாக பேசி வீடியோ போட முடியல. வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க, வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஹேர் கேர் வீடியோஸ் எல்லாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடாதீங்க அக்கா, நீங்கள் டைரெக்டாக பேசி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தாங்க போட முடியல. நான் இப்போ தான் மைக் ஆர்டர் பண்ணறதுக்கு பார்த்துட்ருக்குறேன். சீக்கிரமாக வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய லாங் வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி வந்து ஒரு வேறு மெத்தடில் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பாசமாகவும் கேட்குறீங்க, திட்டியும் கேட்டுட்டீங்க. அதுக்காக ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய நைட் ஹேர் கேர் ரொட்டீன் அண்ட் என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீன், இது ரெண்டுமே சேர்த்து இந்த வீடியோவில் போட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் தூங்குவேன். அதுக்கு முன்னாடி எப்போவுமே ஜடை போட்டிருந்தோம் அப்படின்னா முடியை நல்லா பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். அதனால ஹேர் நல்லா வந்து இன்றைக்கி ஒரு ஹேர் வாஷ் போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுனால முடி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி சீப்பு வச்சு தலை சீவலை, அப்படியே ஹேர் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நார்மலான கோகோனட் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேங்க, நார்மலான கோகோனட் ஆயில் இல்லைன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில், இந்த 2 ஆயிலையுமே நான் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி டியூஸ்டே அண்டு ஃப்ரைடே 2 நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். எப்போயாவது வந்து வெளியே போகிறோம் இல்லை வெயிலில் போயிட்டு வந்து ஸ்கேல்ப்லையெல்லாம் வந்து ரொம்ப இச்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து வீக்லி 3 டைம் கூட நான் ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். இன்றைக்கி மண்டே இன்றைக்கி நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்கேல்ப் வந்து இச்சியாக இருந்துச்சு. அதனால ஒரு ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இப்போது இந்த கோகோனட் ஹேர் ஆயில் என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு பின்னாடி முடிக்கு வந்து நம்ம எப்பவுமே முன்னாடி நிறைய வச்சுருவோம், பின்னாடி போட மாட்டோம். அதனால் முடியை முன்னாடி போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் இங்கே அப்ளை பண்ணிக்க போகிறேங்க ஹேர் ஆயிலை. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நல்லா உச்சி தலையில் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். எப்பவுமே நான் ஃபஸ்ட்டு உச்சந்தலையில் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அப்புறம் தான் பின் மண்டைக்கு தேய்ப்பேன். எப்போவுமே பின் மண்டைக்கு நான் கம்மியாக எண்ணெய் வைக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பின்னாடி முடிக்கு நல்லா முடியை முன்னாடி போட்டு எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முன்னாடி வந்து இங்கே உச்சந்தலையில் வந்து எண்ணெய் வச்சுக்கிறேன். நல்லா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா முடியோட எட்ஜு வரைக்கும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. நைட் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப எண்ணெயை வந்து சொதன்னு வைக்க வேண்டியதில்லை. லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஹேரில் ஃபுல்லாக மசாஜ் கொடுத்தாலே போதுங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கேல்பில் வந்து இப்படி வச்சு சுரண்டக்கூடாது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால இங்கே புண்ணாயிரும். அதனால் நம்ம மெதுவாக இந்த ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு மசாஜ் கொடுத்தா போதுங்க. எப்பவுமே ஹேர் ஆயில் வச்சுட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து நல்லா தலையில் இறங்கும். அதே மாதிரி எண்ணெய் வைக்கிறோட பெனிஃபிட் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. எண்ணெய் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக முடியை கோதி விட்டுட்டு அப்புறம் முடியை பின்னி போட்டுக்கலாம். முடி நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுனால நான் சீப் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. அதுவும் நைட்டு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சீப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இது இல்லை. முடியை நல்லா பின்னி போட்டுக்கலாம். ஃபுல்லாக பின்னிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நல்லா மடித்து போட்டுக்கலாம். எப்பவுமே நைட்டு வந்து தூங்கும்போது
ஃபுல்லாக ட்ரையான ஹேரில் வந்து தூங்காதீங்க. கொஞ்சமாவது ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதேமாரி உங்களோட ஹேரை வந்து நல்லா ஹெல்த்தி ஹேரை மெயின்டைன் பண்ணலாம். அவ்வளோதாங்க, முடி இந்த மாதிரி பின்னிட்டேன். நல்லா சுற்றி மடித்து போட்டுக்கலாம். முடி ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுனால பின்னல் வந்து தானாகவே கலந்து வந்துடுதுங்க. நல்லா எப்போவுமே முடியை வந்து ஃப்ரீயாக விடாதீங்க இந்த எட்ஜில், ஏன்னா நிறைய ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா மடித்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மடித்து போட்டுட்டு தூங்கும்போது தான் நல்லாயிருக்கும். நம்மளோட ஹேரும் நல்லா ஹெல்த்தி ஹேராக இருக்கும். அதனால நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு தூங்குவீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா முடி நிறையா டேமேஜ் ஆகும், நிறைய சிக்கு விழுகும், அதனால் நிறைய ஹேர் ஃபால் ஆகும். அதனால் எப்போவுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணால் கூட போதும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா முடியை பின்னிட்டு இந்த எட்ஜில் வந்து இந்த மாதிரி முடியை நல்லா கட்டிக்கோங்க. இதில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கோங்க. இல்லை நீங்கள் ரிப்பன் வச்சு கூட கட்டிக்கலாம். ரிப்பன் வச்சு கூட நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் ரிப்பன் வச்சு கட்டியிருப்போம். அந்த மாதிரி ரிப்பன் வச்சு கட்டிட்டு கூட நீங்கள் தூங்க போய்க்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் முடி நல்லாவே வளரும், ஹெல்தி ஹேராகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ஹேர் கேர் முடிஞ்சுது. அடுத்தது வந்து ஸ்கின் கேரை முடிச்சுட்டு நான் தூங்க போயிடுவேன். என்னோடய ஸ்கின் கேருக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே நைட்டு நான் வந்து ஸ்கின் கேருக்கு என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த சென்டபில்லோட ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது, அதனால ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா மாய்ஸ்சரைஸாகவும் இருக்குது ஸ்கின்னு. இந்த மாதிரி ஸ்கின்ல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன். மற்ற எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணுறதில்ல. கிளென்சரோ இல்லை மற்ற எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணுறதில்ல. நைட் க்ரீம் இதெல்லாம் எனக்கு செட் ஆகலைங்க. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் இங்கே தாய்லாந்தில் இருக்க ப்ராடக்ட்டு. ஆனால் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து இப்போ இங்கே இருக்கிற ப்ராடக்ட் வந்து செட் ஆகலை. எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நல்லா செட் ஆகிடுச்சிங்க. எனக்கு பிம்பிள்ஸ் நல்லாவே கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஸ்கின்னும் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்குது. அதனால் நான் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரேன். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க வேண்டியது. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்கின் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிளியர் ஸ்கின்னாக இருக்குது. ரெகுலராக நான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிட்டு வரேன். என்னோடய ஸ்கின்னில் வந்து நிறைய பிம்பிள்ஸ் வருங்க. அடிக்கடி பிம்பிள்ஸ்னால் குட்டி குட்டி டாட் மாதிரி பிம்பிள்ஸ் வரும். நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து நல்லாவே கம்மியாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரொம்ப சாஃப்டான டவலை வச்சுட்டு தான் ஃபேஸ்க்கு வந்து வைப் பண்ணணும். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்கக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி டவல்லே போட்டு தொடச்சி கொடுத்தாலே போதுங்க. அப்போ தான் நம்மளோட ஸ்கின் வந்து எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கும். இல்லை நம்ம போட்டு அழுத்தி தேய்க்கிறோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக மாறிடும். அதனால் ஒரு சாஃப்டான டவலை வச்சு லைட்டாக நம்ம தொடச்சா போதுங்க. ஸ்கின் நல்லா கிளியராக இருக்கும். அவ்வளோதாங்க என்னோடய நைட் ஸ்கின் கேர். அவ்வளோதாங்க. நான் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் பண்ண மாட்டேன். நான் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்தளவுக்கு நான் பண்ணுறது இல்லைங்க. இப்போ வந்து பண்ணறதுக்கு ட்ரை பண்ணிட்டு வரேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னோடய ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோஸை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர், குட் நைட்.